இன்னைக்கு டேட்டு 27/11/2024 புதன்கிழமை. டே 8 டேட் 27/11/2024 டே 8. நாம் இப்போ அஞ்சாடு என்கிற ஊரில் இருக்கோம். மணி இப்போ 4:15. டைம் இஸ் நவ் 4:15 AM. நம்ம போயிட்டுருந்தோம். நேற்றுக்கு இங்கே தங்குங்கன்னு சொன்னாங்க. வாப்பா வந்து பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு நான் ஆஃபர் பண்ணேன். இந்த குழந்தைக்கு நான் நமஸ்காரம் பண்ணணுன்ட்டு உடனே அவங்களும் அந்த வீட்டு அம்மா लघुदेहर शक्कर नहीं चाहिए, खाली दूध 5 बजे का। दूध बनाओ, सिर्फ दूध ही बना के दो। हाँ, पत्ती भी नहीं डालो। हम लोग काफी पीते, काफी मेरा बस। हाँ। காபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதுவே 3 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இங்கே தான் தங்கியிருக்கேன். அந்த வீட்டம்மா எழுந்திச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு நான் இந்த ஊர் முறைப்படி இவங்க கலாச்சாரப்படி பூ வச்சு பொட்டு வச்சு பணம் கொடுத்தேன். ஆசீர்வதிச்சிச்சு. நர்மதை தேவி ஆசீர்வதிச்சிச்சு. மா நர்மதா ப்ளஸ்டுமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட புதிய கலாச்சாரத்தை நீங்களும் பாருங்கள். இப்படி இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்குது. 70 வயசுக்காரங்க 80 வயசுக்காரங்கெல்லாம் அந்த பொண்ணை வணங்குறாங்க. ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு எங்கள் வீட்டில் நீங்கள் தங்குங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பூஜை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடம் அருமையாக இருக்குது. பணக்காரங்களாம் நிறைய நிலம் இருக்கான். நிலம் வச்சுருக்கு. கோதுமை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் போடுறாங்களா. பக்கத்தில் தான் இருக்கான் எல்லாம் நிலங்கள்லாம். கேட்டாக்கா 5-6 கிலோமீட்டருக்கு எங்களுக்கு நிலம் இருக்குங்கிறாங்க. எவ்வளோ ஒரு பண்பு, எவ்வளோ இதை பாருங்கள். சொல்ல வார்த்தை இல்லை. நம்ம அடிக்கடி பேசுவோம். இன்றைய வேலை நல்லபடியாக நடக்கணும். அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்றேன். நான் திருப்பி பேசுகிறேன் இன்றைக்கி. ஆக இன்றைக்கி 8ஆம் நாள். நாம் போன வாரம் தொடங்கணும் ஓம்காரேஸ்வரில். இன்றைக்கி அஞ்சாடு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 110-115 கிலோமீட்டர் நம்ம நடந்திருக்கோம். இன்னும் நடக்க வேண்டியிருக்குது. இது
அஞ்சார் படுவானிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த இடத்துக்கு இன்றைக்கி நாம் புறப்படலாம். தொடர்ந்து என் கூட பயணிங்க. நர்மதை போற்றி, நர்மதை வாழ்க, நர்மதே ஹர், காவேரி தாயே வாழ்க, காவேரி தாயே போற்றி. இது ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க என் கூட தொடர்ந்து பயணிங்க. 8ஆம் நாள் இனிதே தொடங்குகிறது. இன்னும் வெளியில் இன்னும் வெளிச்சம் வரல. இன்னும் அவங்க வீட்டு பங்களாவில் தான் இருக்கோம். நம்ம செஞ்ச புண்ணியம். ஒரு 7 நாள் பயணத்தில் இப்படி ஒரு பங்களாவில் தங்கி நமக்கு ஒரு நல்ல உபசரிப்பு, மன நிறைவாக இருக்கு. ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நர்மதா தேவி போற்றி, காவேரி தாயை போற்றி. டே 8, டே 27 நவம்பர். மணி 6:15 புறப்படலாம். எட்டாம் நாள் ஆரம்பிக்கிறது. நர்மதை நதியை வலம் வரும் எனும் புனித பயணம் தொடங்கியிருக்கிறது. அதில் நாம் ஓம்காவிலிருந்து தொடங்கி இன்று அஞ்சார் எனும் கிராமத்திற்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 110-115 கிலோமீட்டர் நடந்திருக்கிறோம். நர்மதா பரிக்கிரமா என்று இந்தியில் அழைக்கப்படுகிறது. நாம் இந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் பங்களாவில் தங்கிவிட்டு மணி 6:51 ஆகிறது. அடுத்த இலக்கு எங்கே என்று தெரியல, போய்கொண்டு இருக்கிறோம். மீன்ஸ் நம்ம இலக்கு அமர்கண்டக், ஓம்காரேஸ்வர். வழியில் எங்கெங்கே தங்குறோமோ அங்கங்கே நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஃப்ரீ, மனசு அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும். நான் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா. பாருங்க, யாராவது ஒருத்தர் அனுபவம் இருப்பாங்க போகிறதுக்கு. வழி தெரியாமல் நிற்கிறான்னு நினைக்கிறேன். டீ கடையிலேயே இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆண்டு முடிஞ்சு அனுபவிச்சு ஒரு 70-75 வயசில் எல்லாம் 70 இயர்ஸ் ஓல்டு. நான் ஒன்று தான் 54. இல்லை, சில பேர் இளைஞர்களும் வராங்க, ரொம்ப வயசு குறைஞ்சவங்களும் வராங்க. அதில் நம்ம இன்வால்வ்மெண்ட் ஒன்றி போகிறது தானே. நர்மதை பற்றி தெரிஞ்சவங்க குழந்தைங்க நிறைய பேர் வராங்க, காமிக்கிறேன் அந்த இதில் எப்படி இருக்காங்க. அதனால் கவலைப்படாதீங்க. சரவணன் கோயிங் அலோன். உஜ்ஜயினி போதான், உஜ்ஜயினி ரூட். நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் உஜ்ஜயினின்ட்டு. போகிற வழியில் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகிறதான இன்பம்.
என்னடா நோ ஹாய் ஹாய். அது நாய் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ குழந்தைங்களாம் நறுமதே ஹேர்னு சொன்னாக்கா நான் எல்லோரும் சாக்லேட் கொடுப்பாங்க. நான் இந்த கடல மிட்டாய் கொடுப்பேன், சிக்கி கொடுப்பேன். ஐயோ நீனும் வந்துட்டியாடா ராஜா. முதல்ல வந்து நான் இது தான், உனக்கு அப்புறமேல தான் கிடைக்கும். போகலாம். கொக்கு நாடுகள் பாருங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். மணி 6:55. இன்னும் சூரியன் நம்ம கண்ணுக்கு தெரிப்படல, இன்னும் உதயம் ஆகலை இந்த இடத்துல. ஞாபகம் இருக்கா நேற்றுக்கு இந்த இடத்துல வந்து தடுமாறிட்டு இல்லை, ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருந்தோம். நேற்று இங்கே வந்தேன். நர்மதே ஹர் நர்மதே போற்றி, காவேரி தாயே போற்றி. வாங்க என் கூட ஒரு புதிய அனுபவத்தை பெறுங்கள். த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். தேதி காலை மணி 7:03. சூரியன் இன்னும் எனக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு இன்னும் 1 நிமிஷம் தெரிஞ்சிடும். செவ்வானம் தெரிஞ்சிருச்சு. இந்த பாருங்க முதல் கதிர். பார்த்துட்டேன். ரைஸ் ஆகுது. எழும்புது. ஆஹா ஆனந்தம் பேரானந்தம். பல வருடங்களாக காத்தால நான் சூரிய உதயத்தை பார்த்துட்டு இருக்கேன். பாரதி ஒரு பாட்டை பாடுவார், இது ஒரு இன்பம் பாரு, அந்த சூரிய உதயத்தை பார்க்கறது ஒரு இன்பம், நீங்களாம் தூங்கிட்டு இருக்கீங்க பாரு. 5 மணிக்கெலாம் எழுந்திருவாங்க எப்போதும், இங்கேயும் எப்போதுமே இத்தனை வருஷமா. அங்கே பாருங்க, நமக்காகவே ஒரு மலை முகட்டிலிருந்து அப்படியே சூரியன் அப்படியே கிளம்புறாரு. தனியால் நானும் சூரியனும் இந்த காற்றும் மண்ணும். என்னை வழிநடத்துவது யார்? காஞ்சி மகா பெரியவர் யோகி ராம் சுரத்குமார ஜெயகுரு ராயா என் குருநாதர். பாலகுமாரன் காண்பித்த எழுத்தாளர் பாலகுமாரன் காண்பித்த என் குருநாதர். நல்லா இருக்க, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல கௌரவமான சுற்றுப்புறம் எல்லாம். என் பத்திரிகை பேரை சொன்னாக்கா அவ்வளோ ஒரு மரியாதை. மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அடுத்து வர குஜராத்தாக இருக்கட்டும். திருச்சி விட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது. அவங்க கண்டுபிடிச்சி தான் நான் வீணாக போயிருப்பேன். 25 இயர்ஸாக அதே கம்பெனி அற்புதமாக போயிட்டுருக்கு வாழ்க்கை. சில குறுகிய மனம், நேரோ மைண்டட் குர்க் பீப்புள் டெஸ்ட்ராயிங் மை லைஃப். லெட்ஸ் ஃபர்கெட், என்ஜாய். முழுவதுமாக சூரியன் கிளம்பிட்டார். நான் சொன்ன நம்ம கரெக்டான நேரத்துக்கு வந்தோம். 7:03 அப்படியே போயிட்டுருக்கு. முழுசும் பாருங்கள். அதோட என்ன வேலை,
ஒரு ஒவ்வொரு நாளையும் கண்டென்ட் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறையா ஷூட் பண்ணுறேன். அடுத்த அந்த நேரத்துலலாம் என்னோடய கவனம் நர்மதை நதி தான், என் குருநாதர்கள் தான். அப்படி சுற்றுப்புறம் தான். நல்ல அனுபவங்க, ஒரு புது அனுபவம். ஒரு மத்திய பிரதேசத்தில் கடைக்கோடி மாவட்டத்தில் நர்மதை நதி தென்கரை வழியாக நடந்து வந்துட்டுருக்க பாதையில் இப்படி ஒரு அனுபவம் கிடைக்குதுனாக்கா இதெல்லாம் நம்மளாம் வரவேற்கணும். முழுசாக கிளம்பிடுச்சு. தனி அழகாக இருக்கிறேன். இல்லை, நீங்களும் இருக்கீங்க. ஓகே, இன்றைய நாள் இனிதாக அமைய இறைவனை வேண்டுவோம். வாருங்கள், புதிய பயணத்தை தொடங்குவோம். நர்மதை நதி தென்கரை வழியே நடைப்பயணம். ஓகே, பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. आपका नाम? देवेंद्र योगी. Devendra Yogi. He is helped me for going to everyone helping this. Environment is very good, very good, excellent. Narmade Har. இந்த வெள்ள உடைக்கி அவ்வளோ மரியாதை. நாம் இன்னும் அஞ்சாடுங்கிற ஊரில் தான் இருக்கோம். காலை மணி 8 ஆகுது. இவருடைய காலை உணவுங்கிறது இதான். क्या बात, क्या बराबर बोला आप. थैंक यू. பாருங்க, நம்ம ஊரில் இட்லி, தோசை, அப்பம், இடியாப்பம், பொங்கல், பூரி, வடைங்கிறாங்க இல்லையா, அவங்கள நர்மதே ஹார், நர்மதே ஹார். பாருங்க, ஆண்டு அனுபவிச்சு வயசு 60 வயசுக்கு புறப்பட்டுறாங்க. நர்மதே ஹார். போகிற வழியிலெல்லாம் இப்படி ஒரு வரவேற்பு. எனக்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க, எனக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு நகரம் அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இப்படிலாம் இதெல்லாம் வரலாம் ரேரு. நம்மளுடைய புனித நர்மதை கரை வழி நடை பயணத்தில் இப்படிலாம் ஒரு ஊர் வர்றதுங்கிறது ரொம்ப ரேருங்கிறது ஆங்கிலம். தமிழில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நதிக்கரை ஒட்டியே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. அதனால் கிராமம், வயல், மலை, முகடு இதுதான் அதிகமாக பார்க்கலாம். நர்மதே ஹார், நர்மதே ஹார். காம்பர் 8 ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாங்க பாருங்கள். நர்மதே ஹார். வீட்டுக்கு வெளியில் வந்து அனுப்புகிறாங்க. வீட்டுக்கு வெளியில் வந்து நர்மதே ஹார் சொல்லி அனுப்புகிறாங்க. நர்மதே ஹார், நர்மதே ஹார். ஓகே. இந்த அஞ்சாடுங்கிற கிராமம் வடுவானிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. ஆனந்தமாக இருக்குது, பேரானந்தமாக இருக்குது. இது ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். नर्मदे हर बोलो.
बेटा नर्मदे शरीर से पस निकल रहा था। डॉक्टर ने कह दिया तुम बचोगे नहीं, 20-25 दिन के बीमार हो। भैया के परिक्रमा गए तो किडनी पानी पीने से ठंडे पानी के किनारे किनारे आता है। परिक्रमा போகிறாங்க நர்மதை நதி வழி வழி பயணம் தொடருங்க. नर्मदे हर नर्मदे हर. அங்கே ஒரு அம்மா போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது வல்லவா உண்மையான பக்தி. வயசு கண்டிப்பாக 65 மேலே இருக்கும். 1 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் இல்லை, 3100 கிலோமீட்டர் ஒரு வழி. இன்னொரு வழி 3400ங்கிறாங்க. இந்த அம்மா எதை வச்சு, எந்த ஆதாரத்தை வச்சு நடக்குது? நர்மதைங்கிற ஒரு தெய்வம் நம்மளை காக்கும், நமக்கு கொடுக்கும் அன்றாடம். சரிங்களா? नर्मदे हर. आपका उम्र 70-80 गाँव करौली. उम्र 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 70 साल. 70 साल की. आते हैं. இந்தியாவில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தாண்டியும் மொழி மாறிடும். இப்போ இவங்க பேசுகிறது ஹிந்தி இல்லை, இந்தியா தான் நமக்கு தெரியும். அவங்க பேசுகிறது நிமாடி. எப்படிங்க? நிமாடி. இந்த பிள்ளை தமிழும் பிற இந்திய மொழிகளும் என்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருக்கேன். என் குருநாதர் மீனா ஐயா தான் வெளியிட்டாங்க முதல் நூலை. பெற்றுக்கொண்ட ஒரு பெயர் கோ பாண்டுரங்கன் ஐயா, என் தமிழாசிரியர் அவர்கள். இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது, அதை பற்றி ஆராய்ச்சிட்டு இருக்கேன். அந்த மொழியில் நிமாடிங்கிற மொழி இப்போ இவங்க பேசுனாங்க, எனக்கு தெரியாது. அவங்க வயசு சொன்னாங்க இல்லையா, அந்த மொழியில் சொன்னாங்க. அதனால் நம்மளால் மொழிபெயர்க்க முடியல. தோராயமாக 65 இருக்கும். மீண்டும் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டருக்கு மொழி மாறும். ரீஜன் அவங்க அதை தான் பேசுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தி பேச ஹிந்தி பேசிக்காங்க. இந்தியா ஒரு பலவிதமான கலாச்சாரம், மொழி, உணவு, பழக்க வழக்கம், உடை மிக்ஸ் ஆனது. போப்பாண்டர் முத்தமிட்டார். நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் பார்த்தேன். அது போல் ஞானிகளுக்கு தெரியும் இந்திய மண்ணுங்கிறது எவ்வளோ பெரிய புனிதமான மண், எப்படியாப்பட்டவங்களாம் வாழ்ந்துருக்காங்க. வாங்க. தற்பெருமை சொல்கிறேன். மொழியை பற்றி நூல் எழுதியிருக்கேன். இந்தியாவில் இருக்கிற நதிகளை பற்றியும் நூல் எழுதியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு இந்த நதியெல்லாம் பார்த்தாக்கா உடனே நான் குறிப்பாக எடுத்துக்குவேன். இது இந்த நதி இந்த கிராமத்தில் ஓடுது, இதை பற்றி அப்புறம் குறிப்பாக எடுத்துக்குவேன்.
வளமாக இருக்குங்க. மழை காலத்துலாம் தண்ணிங்கெல்லாம் ரொம்ப ஓடும் உறுதியாக. நம்மளுடைய மையம் நர்மதா அங்கே தான் ஓட்டிகிட்ருக்கான். என் அன்னை நர்மதா தேவி அங்கே தான் ஓட்டிகிட்ருக்கான். அவளுக்கு ஒரு வணக்கம். அந்த நதி மூலமாக தான் நான் நடந்துகிட்ருக்கேன். அந்த நதி மூலமாக தான் இவங்களும் நடந்துகிட்ருக்காங்க. பேசுவோம். வாங்க உள்ரவி பார்ப்போம். आपका आर्थिक स्वागत करता है. தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கப்பாஸ் இந்த ஊரில் இருக்கிற முக்கியமான மண்டி. இந்த மண்டியில் கப்பாஸுங்கிறது பஞ்சி, டாலர் சன்னா, கொண்டக்கடலை, மக்கா, சோளம், தேசிக்கா சன்னா, நாட்டு கொண்டக்கடலை, தேவு, கோதுமை. வரிசையாக இந்த சுற்றுமட்டால் இருக்கிற அத்தனை கிராமத்தில் தானியங்களும் இங்கே வந்து மண்டியில் வந்து இறங்கிடும். பரவாயில்ல, இன்னொரு முறை வருவோம். கிட்டக்கு போனாக்கா அதோட அதாவது பார்த்துட்டேனே இங்கே என்னென்ன மண்டியில் விற்க போகிறாங்க, அதோட விலையும் குறிப்பிட்டிருக்காங்க இங்கே. ஓகே நேயர்களே, லெட்ஸ் மூவ். அஞ்சாட் படுவானி ரோடு டிஸ்ட்ரிக்ட். இது ஒரு ஸ்கூல், பள்ளிக்கூடம். हेलो हाँ सही नहीं रे आसो जुना दिन तुम लगा तो अपने नर्मदे हर डे 8 தான். नर्मदे எஸ் நாம் இன்னும் எம்பியில் தான், மத்திய பிரதேசம் தான் இருக்கோம். படுவானி நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 7 கிலோமீட்டர். அதுதான் தலைநகரம், படுவானிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ், மாவட்ட தலைநகரம். அது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். புனித நர்மதை நதியை வலம் வரும் பயணம் தொடர்கிறது. நாள் 8 மணி மதியம்
1:10. மணி 4:20 படுவானிங்கிற நகரத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோ பெருசாக இருக்குது. டே 8 அருமையாக போயிட்டுருக்குது. நல்லா படுவானி மிகப்பெரிய ஊராக இருக்குது. என்னங்க அதுக்கப்புறம் நமக்கு என்ன நாளைக்கு நேரம் நம்ம இதுக்கு போயிடுவோம். நம்ம மறுபடியும் நம்ம காட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுவோம். வயல் தான். அப்புறம் 3 நாள் கழித்து வெறும் மலைத்தொடர்கள் தான் தொடர்ந்து. நகரமும் பார்க்க முடியாது, நல்ல எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அப்படி இடத்துக்கு போக போகிறோம். அதனால தான் அந்த படுவானை அடிச்சுக்கிட்டோம் நம்ம. இதை பாருங்கள், இவ்வளோ பெரிய கடையெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே நான் கேட்குறேன், காஃபி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கான்னு கேட்குறேன். இருந்துச்சுன்னா நமக்கு லக்கி. பருப்பு தானியெல்லாம் கொட்டி கிடக்குங்க. सेठ साउथ इंडिया फिल्टर कॉफ़ी है, फिल्टर कॉफ़ी पाउडर. इट इज़ अवेलेबल एनीवेयर. कॉफ़ी का वाई चांस नहीं है. कॉफ़ी साउथ इंडिया, हाँ नेस्कैफे नहीं है. साउथ इंडिया में पीते हैं ना. किधर मिलेगा आइडिया? नहीं वो नहीं मिलेगा. ये बड़वानी एक जगह पे पड़ेगा ना, हमारा आदमी जाके लेगा. नहीं मिलेगा. இல்லைங்கிறாங்க. நம்ம காஃபி குடிக்காமல் இருக்க முடியாது. இது வரைக்கும் கொண்டு வந்தேன். அதை வச்சு டெய்லி பால் ஏற்பாடு பண்ணிட்டேன். காத்தாலையும் சாயந்தரமும் அழகாக காஃபி போட்டு குடித்தேன். 8-9 ஆகிடுச்சு இல்லையா, அத்தனைக்கு காப்பி தான். காப்பி தான் தீர்ந்துருச்சு. இங்கே மார்க்கெட்டில் கிடைக்குன்னாங்க. எங்கேயாவது கிடைக்காமல் இருக்காது. நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ படுவானிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குங்க. அந்த மாவா ஜிலேபியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் மாடுகள் நல்லா இருக்கிறதுனால பால் நிறையா உற்பத்தி ஆகுது. அதனால இந்த ஸ்வீட்லாம் நிறையா தயாரிக்கிறாங்க. அதெல்லாம் மதிப்பு கூட்டு பொருள். 1 லிட்டர் 60 ரூபானாக்கா, இது கொஞ்சம் ஜீனிய காலம் இப்படி காலத்து ஸ்வீட் அப்படியே 300 விற்றுருவாங்க. ஆக இன்றைக்கி 8ஆம் நாள் நம்ம இங்கே தான் தங்குவோம். அது முடிஞ்ச பிறகு அப்புறம் புறப்பட்டோம்னாக்கா ஒரு 2 மணிக்கெலாம் நமக்கு ஒரு ஜங்கல் காடு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. ஒரு 10 நாள் 2 பக்கமும் உங்களுக்கு மழை தான். இது போல் எந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அப்படி ஒரு காட்டுக்கு நம்ம போக போகிறோம். வாங்க என் கூட இப்படி ஒரு புதுமையான அனுபவத்தை அனுபவிப்போம். The new experience. நர்மதை நதிக்கரை வழியே நடைப்பயணம். நர்மதையை போற்றி, காவேரி தாயே போற்றி.
8ஆம் நாள் இது. இன்னும் முடியல. இந்த படுவானிலே நம்ம இருந்துட்டோம். படுவானை விட்டு நம்ம தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இனிமேல் நமக்கு இது பெரிய பெரிய சாலைகளும் வராது, சின்ன சின்ன சாலைகள் தான் வரும். அங்கே திகம்பர் கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே தங்க போகிறோம். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கான். மணி இப்போ 6-5 ஆகுதுங்களா, 7 போயிடலாம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப திருப்தி தான். நருமதி ஆறுங்கிறது அங்கே ஓடிட்டுருக்கு. இப்போ 7 கிலோமீட்டர் இருக்குது. எங்கே ஓடிட்டுருக்கு? வலது புறத்தில் ஓடிட்டு இருக்குது. நம்ம கவனம் பூரா அங்கே தான், பூரா அங்கே தான். ரோடு போட்டதால் நம்ம இப்படி போயிட்டுருக்கோம். நம்ம ஐசாட்டி